வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது ஸ்டிச்சிங் எப்படி அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல ஃப்ரண்ட் சைடு நான் எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் சைடில் கப் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, டாட் பிடிக்கணும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டாட் நீங்கள் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மார்க் பண்ணுறது எல்லாமே போன கட்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ டாட் பிடிக்கிறது ரெண்டுலேயுமே வந்து நம்ம உள்பக்கமாக பிடிச்சிக்கணும். ப்ளவுஸை வந்து எந்த இடத்துல வச்சா நமக்கு உள்பக்கம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதே மாதிரி அதை வந்து அந்த ரெண்டு டாட்டையும் வந்து ஒன்று போல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுடைய ஹைட்டை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். கீழே இருந்து மார்க் பண்ணதில் அப்படியே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாட்டுமே நம்ம பிடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய ஆம்கோலில் உள்ள டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்து இதே மாதிரி ஷோல்டர்லேருந்து வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டரில் வந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய ஃபிங்கராலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு டாட் வந்து இருக்கோ அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மார்க் பண்ணதுலேருந்து ஹைட்டை வந்து கீழே பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல உங்களுடைய அளவு ப்ளவுஸில் ஹைட் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளாத்தில் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இன்னொரு கிளாத் மேலே இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மார்க் பண்ணது உங்களுக்கு இதுலேயும் வந்து பதிஞ்சிரும். அப்படியே நீங்கள் அளவை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நம்ம தைச்சிடலாம். இது தைச்சதுக்கப்புறம் பேக் சைடுக்குள்ள கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். முதுகு பகுதிக்கு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு கீழே நம்ம மார்க் பண்ணதில் அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். எந்த அளவுக்கு கீழே மடிச்சு அடிக்கணுமோ அதை ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்போம், அதை அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நான் இதில் ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலே ஃப்ரண்ட் சைடில் வந்து உள்பக்கம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்பக்கம் இருக்குது, கீழே வந்து வெளிப்பக்கம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் அடித்து திருப்பும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் சைடில் உள்பக்கமும் பேக் சைடுக்குள்ளதில் வெளிப்பக்கமும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுடைய பட்டியை வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பட்டி மூணையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. பட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாத் வந்து காணாது, அதனால் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் வெட்டி வச்சுருக்கேன், அதை அதில் ஜாயின் பண்ணிடலாம். பட்டிக்கு உங்களுக்கு கிளாத் காணலை அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு லைனிங் கிளாத்து, ரெண்டுமே வந்து லைனிங் கிளாத்து தான். ஒன்று வயலட் கலர் லைனிங் கிளாத்து, இன்னொன்று ப்ரௌன் கலர் லைனிங் கிளாத்து. ப்ளவுஸுக்கு வந்து எனக்கு ரெண்டு கிளாத்து தாங்க இருந்துச்சு, இந்த சைடும் அந்த சைடும் வைக்கிறதுக்கு ரெண்டு கிளாத்துமே. அதில் வந்து ஒரு சைடு வந்து துணி காணலை அப்படின்றதுக்காக பட்டிக்கு ஜாயின் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை அடித்து திருப்பும்போது வந்து உங்களுக்கு இதே மாதிரி வரும். மேலே இருக்கிறது லைனிங் கிளாத்து, அதுக்கு அடுத்து ப்ளவுஸ் கிளாத் இருக்குது, அதுக்கு அடியில் உங்களுக்கு இன்னொரு லைனிங் கிளாத்து சேம் கலர் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை அடிச்சுட்டு அந்த பக்கமாக அப்படி திருப்பும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து உள்ளே போயிடும். பட்டி ஜாயின் பண்ணும்போது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இதே மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தச்சு பழகும்போது உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறது எந்த கிளாத்து எதில் வச்சா உள்ளே போகும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அடுத்து உங்களுடைய ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரண்ட் சைடில் இந்த பட்டி அப்படி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இப்போ நான் அதில் வச்சுருக்க மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு அளவு எல்லாமே கரெக்டாக வரும். கொக்கி வைக்கிற பகுதி எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து ஹைட்டு நான் செக் பண்ணிக்கிறேன், ஹைட்டுமே எனக்கு சரியாக இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம அப்படி ஜாயின் பண்ணிடலாம். பட்டியை இதில் வச்சு அப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாட் பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டாட் பிடிச்சதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டாட் பிடிச்சதை அடியில் வந்து லைட்டாக அப்படி மேலே பார்த்து மடக்கி விட்டுறணும். அதில் நீங்கள் தையல் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் காமிச்சிருக்க மாதிரி மடக்கி விட்டுட்டு அப்படி நீங்கள் தையல் போட்டுருங்க.
டபுள் ஸ்டிச் இதில் போட்டுடலாம் நம்ம அப்படியே. இப்போ பட்டி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும். டாட் பிடிச்சது மேலே இருக்கும். அடுத்து 2 சைடுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு பட்டி. பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொக்கி பகுதியை வச்சு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து சரியாக இருக்கும். இப்போ நமக்கு அடுத்து கொக்கி பீஸுக்கு 2 பீஸ் வந்து இதே மாதிரி தேவை. இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவில் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா கொக்கி பகுதியில் நம்ம இந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்காக கொக்கி வைப்போம் இல்லையா, அந்த இதை வந்து நம்ம தைக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம இது வைக்கிறதுக்காக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ரைட் சைடில் உள்ளது வந்து உள்ளே வச்சு நம்ம வெளியே திருப்பணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளதை வெளியே வச்சு நம்ம உள்ளே திருப்பி தைக்கணும். இப்போ உள்பகுதியில் நான் வச்சுக்கிறேன் ரைட் சைடில் உள்ளதுக்கு. அதாவது நம்ம வி ஷேப்பில் ஹூக் வைக்கிறதுக்காக தையல் போடுவோம் இல்லையா, அந்த இது தான் இது. உள்பகுதியில் நான் வச்சு தைச்சிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளதுக்கு நம்ம வெளிப்பக்கத்தில் வச்சு உள்பக்கமாக திருப்ப போகிறோம். இதே மாதிரி வந்து வெளியே அது மேலே வச்சு இப்படி ஓரத்தில் தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம உள்பக்கமாக திருப்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடுக்குள்ளதில் நம்ம வி ஷேப்பில் தையல் போடணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக லைட்டாக மடக்கிட்டு எப்படி நான் வி ஷேப்பில் தையல் போடுதேன் அப்படின்றத பாருங்கள். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லாக வந்து பக்கத்தில் காமிச்சிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இதில் ஸ்டார்டிங்கில் தைச்சு பழகுறவங்களுக்கு இது தெரியாது. அதுக்காக தான் நான் வந்து அதை கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு அளவு மார்க் பண்ண தெரியும் அப்படின்றதுனால நான் சாப்பீஸ் வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து முதலே மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு. இந்த வி ஷேப் தையல் போடுறது ரொம்ப ஈஸி தாங்க. போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸி ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் மேலே உள்ள அந்த ஹூக்கை மட்டும் நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு நமக்கு தேவையான பொசிஷனில் நம்மளுடைய அந்த கிளாத்தை மட்டும் நம்ம திருப்பிட்டு ரிவர்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டே நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்தோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ தையல் போட்டாச்சு. ரிவர்ஸ் மட்டும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க இந்த ஓரத்தில். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஹூக் மாட்டும் போது அது ஸ்ட்ராங்காக இருக்காது, பிரிஞ்சிரும். இப்போ இது முடிச்சுட்டு நம்ம இந்த ஓரத்தில் தையல் போட்டுடலாம். ப்ளவுஸ் கட்டிங் போடும்போதே கையில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கிங் பண்ண அளவுக்கு நம்ம கையில் கீழே மடக்கி அடிச்சுக்கலாம். 2 கைக்குலையுமே நம்ம மடக்கி அடிச்சாச்சு. அடுத்து வந்து உங்களுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய பேக் சைடில் ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த டாட் பிடிச்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தைக்கக்கூடிய ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அதில் ஹைட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. அவ்வளோதான், ஆல்ரெடி பிடிச்சாச்சு. இப்போ வந்து இது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஆம்ஹோலையும் நம்மளுடைய கை பகுதியையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் பகுதியிலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கீழே வர ஜாயின் பண்ண போகிறீங்க. ஷோல்டரில் வந்து இதே மாதிரி வந்து கையிலையும் ஷோல்டர்லையும் வந்து நம்ம சென்டராக வச்சுக்கிட்டு அதை அப்படியே தையல் போட்டுடலாம். மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட் சைடு எது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் ஒரு இன்ட்டு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதுலேயும் ஒரு இன்ட்டு போட்டிருப்பேன், கைப்பகுதியிலையும் ஒரு இன்ட்டு போட்டிருப்பேன். அது நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சாதான் நமக்கு வந்து மாறாமல் இருக்கும். இல்லைனா பேக் சைடை நம்ம மாற்றி ஃப்ரண்ட் சைடுக்கு போட்டுறக்கூடாது. இப்போ இதில் நம்ம 2 ஸ்டிச் அப்படியே போட்டு விட்டுறலாம். எனக்கு நான் இப்போ தைக்கும்போது எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. 2 கிளாத்தும் ஒன்றா எனக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கைப்பகுதியை நம்ம இதோட ஜாயின் பண்ணியாச்சு உடம்பு பகுதியோட. இப்போ கையில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆம்ஹோல் பகுதியிலையும் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸை வச்சு இதே மாதிரி நான் இப்போ காமிச்ச மாதிரி நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக ஈஸியாக மார்க் பண்ணலாம். அதே மாதிரி கொக்கி பகுதியிலேருந்து உங்களுடைய நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அளவும் இதுவும் கரெக்டாக வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி மார்க் பண்ணும்போதும் அந்தளவு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போதும் இது கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த இடம் வரணும். இப்போ நமக்கு 2 இடமும் ஒன்றா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் தையல் போடணும், அவ்வளோதாங்க. அதே மாதிரி கீழேயும் இதே மாதிரி நம்ம அளவை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய கொக்கி பகுதியிலேருந்து பட்டியில் கீழே வந்து எந்த அளவுக்கு அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடும் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு உங்களுடைய அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு தையல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண எல்லா இதையுமே நம்ம ஒன்று போல் வச்சு அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா 2 தையல் போடணும். மொத்தத்தில் 3 தையல் போட்டுருங்க, அவ்வளோதான். நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் தைப்பேன், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு எனக்கு துணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் இருக்கிற கிளாத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிடுறேன். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது இதே மாதிரி தான் கட் பண்ணணும். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். கிராஸ் பீஸ் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இழுத்து பார்க்கும்போது இதே மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கும். இப்போ ஜாயின் பண்ண பீஸை நம்ம இதே மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸில் வெளிப்பக்கத்தில் இதே மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. அதாவது கிராஸ் பீஸுடைய உள்பக்கம் வந்து இது மாதிரி மேலே இருக்கணும், ப்ளவுஸுனுடைய வெளிப்பக்கம் அதுக்கு கீழே இருக்கணும். அப்படி நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. அதை தைச்சதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே உள்ளே அப்படியே மடக்கி தைக்க போகிறோம். லைட்டாக வந்து உங்களுக்கு கிளாத் எதுவும் எக்ஸ்ட்ரா வெளியே இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் உள்ளதை அப்படியே நம்ம மடக்கிட்டு நம்ம உள்பக்கமாக அதே மாதிரி அப்படியே மடக்கி தைச்சிடலாம். வெளியே வந்து நமக்கு எந்த கிளாத்துமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து நீங்கள் உள்ளே மடக்கிடணும். மடக்கிட்டு அந்த ஓரத்தில் அப்படியே வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ரொம்பவே நீங்கள் இழுத்து தைக்கக்கூடாது. உங்களுடைய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் எந்த லெவலில் வருதோ அந்த லெவலில் அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க. கரெக்டாக சூப்பராக வந்துடும் உங்களுக்கு தையல். ஒரு சிலர் இதே மாதிரி தைக்கும்போது ரொம்ப சுருக்கமாக தைச்சிருவாங்க. அதே மாதிரி தைக்காதீங்க. அந்த கிளாத் எப்படி வருதோ அதே இதில் அப்படியே தைச்சிக்கிட்டே வாங்க, அழகாக வரும். இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸை வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். வெளிப்பக்கமாக திருப்பிட்டு இதே மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு தையல் போட்டிருப்பீங்க, இப்போ மேலே வந்து ஓரத்தில் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸ் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.